ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 77 அதிகாரம். ஒரு மனிதன் சோர்விலே ஜெபித்த ஒரு ஜெபம். ஆசாப் என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய தாசன். அவருடைய ஜெபத்தை பாருங்கள். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். அது சாதாரணமா ஒரு ஆளு கூப்பிடும்போது காது கேட்காட்டா திரும்ப அவருக்கு கேட்கணுங்கிறதுக்காக சத்தத்தை உயர்த்தி கேட்போம். அது போல அவன் ஜெபித்து ஜெபித்து கடைசியில் அதிகமாய் ஜெபித்து அதற்கு பின்பு பதில் கிடைத்ததை இந்த ஒரு வசனத்துக்குள் அடக்கி விடுகிறார். சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், தேவனிடத்தில் என் சத்தத்தை உயர்த்தினேன். வழியருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த ஒருவன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்டான். தடை வந்தது, கூப்பிடாத என்று அதட்டினார்கள். ஆனால் அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொல்லி அவனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். நாம் ஜெபிக்கிறோம், ஜெபத்திற்கு பதில் கிடைக்காதது போல தெரிகிறது. இந்த நேரத்தில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. பதில் கிடைக்கிற வரைக்கும் நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நன்றாக கவனிங்கள், பதில் தேவனிடத்தில் இருக்கிறது. சிலர் நம்மை சந்தோஷப்படுத்துவதற்காக, நாம் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக, இதோ ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டார், உடனே விடுதலை கிடைக்கும், உடனே விடுதலை கிடைக்கும், உடனே இந்த ஊரடங்கு நின்று போகும், ஆண்டவர் குறித்த நாட்களுக்கு முன்பாகவே நம்மை வெளியே கொண்டு வருவார் என்றெல்லாம் சொன்னார்கள். நடக்கவில்லை. ஆனால் தொடர்ந்து வேறு மாதிரி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு பதில் தேவனிடத்திலிருந்து வருவதற்கு முன்பாக தேவன் இப்படித்தான் பதில் தருவார் என்று நாமே நியமித்து விடக்கூடாது. பதில் வருகிற வரைக்கும் நாம் விசுவாசத்தில் தேவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஜெபிப்போம், கர்த்தர் கேட்டிருக்கிறார், அவருடைய நேரத்தில் நேர்த்தியாக நடத்துவார். என்ன நடந்தாலும் தேவ பிள்ளைகளே தைரியமாயிருங்கள். இப்படித்தான் ஒரு காரியத்தை நாம் சொல்லும் பொழுது தேவ பிள்ளைகளுக்குள்ளே தைரியம் கிடைக்கும். இதோ இன்றைக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார், நாளைக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி நாம் ஜனங்களை ஒரு ஆவலோடு எதிர்பார்க்க வைத்துவிட்டு அது நடக்கவில்லை என்று காணும்போது ஜனங்கள் சோர்ந்து போவார். ஜெபத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கை ஜனங்களுக்கு போய்விடும். எனவே ஜெபித்துக் கொண்டே இருப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வேலைக்காரருடைய கண்கள் எஜமானுடைய கண்கள் கைகளை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமாட்டியருடைய கைகளை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறார். ஆசாப் சொல்லுகிறார், நான் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், சத்தத்தை உயர்த்தினேன், அவர் பதில் கொடுத்தார். என்ன பதில் கொடுத்தார் பாருங்கள். அவன் அடுத்து உள்ள காரியங்களிலே சொல்லுகிறார், என் ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. சத்தத்தை கேட்டாரு, பதில் கிடைக்கல. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நாம் சத்தமா ஜெபிக்கிற ஜெபத்தையும் சத்தமே இல்லாம அமைதியா ஜெபிக்கிற ஜெபத்தையும் பெருமூச்சோடு ஜெபிக்கிற ஜெபத்தையும் முழங்கால் படியிடாம உட்கார்ந்து இருக்கும் போது படுத்து இருக்கும் போது ஆண்டவர்கிட்ட புலம்புகிற புலம்பல்களையும் கர்த்தர் கேட்கிறார். ஆனால் உடனடியாக நமக்கு பதில் கிடைக்காத நேரத்தில் என்ன செய்கிறோம்? கர்த்தர் கேட்கிறார் என்கிற உறுதி இருக்கிறது. ஆனால் உடனடியாக பதில் கிடைக்கவில்லை என்று சொன்ன உடனே நாம் என்ன செய்கிறோம்? ஆறுதல் அடையாமல் போகிறோம். நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. சோ அங்க சொல்றான், என் ஆவி தொய்ந்து போயிற்று, நான் தளர்ந்து போயிட்டேன், ஆத்துமா ஆறுதல் இல்லாமல் போயிற்று என்று சொல்கிறான். இரவுல அவனுக்கு தூக்கம் வரல. பல காரியங்களை நினைச்சு அவனுடைய வாழ்க்கையில தூக்கம் வரவில்லை. இதைத்தான் சொல்கிறான், நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். எவ்வளவு துக்கம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரம் இருந்தால் இப்படி அவன் ஜெபத்தில் புலம்புவான் பாருங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு பழைய ஞாபகம் வருகிறது. இப்ப ஆபத்தில்
சில பிரச்சனைகளில், சில போராட்டங்களில் எதிரிகள் பயங்கரமாக உன் தேவன் எங்கே என்றெல்லாம் சொல்லுகிற காரியங்களை 73ஆம் சங்கீதத்துல இதே ஆசாப் தான் புலம்புகிறான். ஏதோ ஒரு மோசமான சூழ்நிலை, தேவனை கேள்வி கேட்கக்கூடிய அளவில் மற்றவர்கள் உன் தேவன் எங்கே என்றெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையில மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, தேவ பிள்ளைகளுக்கு தானே கஷ்டம் கவலையெல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல சூழ்நிலைகளை கடந்து வரும் பொழுது திடீரென்று அவன் பூர்வ காலத்து காரியங்களை யோசிக்கிறான். பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறான். முன்பு நல்லா இருக்கும்போது, தேவன் அற்புதம் செய்த போது, தேவன் ஜெபத்தை கேட்டு உடனடியாக பதில் கொடுத்த போது, இந்த காரியங்களை எல்லாம் அவன் சிந்திக்கிறான். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ராக்காலத்திலே என் சங்கீதத்தை நினைத்து, முன்பு பாடின சங்கீதங்கள், ஆண்டவரை துதித்தது, பாடினது, இதெல்லாம் யோசிக்கிறான். பின்பு புலம்பலோடு பாடின சங்கீதத்தையும் யோசிக்கிறான். மாறி மாறி நல்லா இருக்கும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது அவன் பாடின பாடல்களை எல்லாம் யோசிக்கிறான். நாமும் பாத்தீங்கன்னா சில ஆண்டவர் நமக்கு அற்புதம் செஞ்சுட்டாருன்னா சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே அப்படின்னு நம்ம பாடுவோம், வெற்றி பாடல்களை பாடுவோம். சில நேரத்தில் நமக்கு சோர்வு வந்துருச்சுன்னா ஆண்டவர் கைவிட்டது போல புலம்பல பாட ஆரம்பிச்சிருவோம். அதை போல அவன் பாடின பாடல்கள் சங்கீதங்களை எல்லாம் யோசித்து பார்க்கிறான். அவனுடைய இருதயத்திலே பேசுறான். அவனுக்கு தனக்குத்தானே பேசிக்கொள்றான். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இது அதிகமா உண்டு. பொதுவாகவே மனுஷனுக்கு உண்டு, நான் ஏன் தான் பிறந்தனோ, எனக்கு ஏன் அப்படி நடக்குதுன்னு தனக்குத்தானே நொந்து கொள்ளுகிற அனுபவம். சங்கீதக்காரனாகிய தாவீது கூட சொல்லுகிறான், என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய் என்று தனக்குத்தானே பேசுகிற அனுபவம். அவன் தனக்குத்தானே யோசித்துக் கொள்கிறான். ஆவி ஆராய்ச்சி செய்தது. அந்த ஆராய்ச்சியின் முடிவில் சில அறிக்கைகளை சொல்லுகிறான். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ. அதாவது இப்ப ஆண்டவர் பதில் கொடுக்காத மாதிரி தெரியுது. ஆனா நான் யோசிச்சு பார்க்கிறேன், நித்தியமா தள்ளி விடுவாரா? அவர் ஒருபோதும் தயை செய்ய மாட்டாரா? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டா? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிட்டா என்றெல்லாம் கேட்கிறான். தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்று எவ்வளவு காரியங்களை சொல்றான் பாருங்க. ஆண்டவர் நித்திய காலமா தள்ளி விட்டுருவாரா? இனி ஒருபோதும் தயை செய்ய மாட்டாரா? அவருடைய கிருபை முற்றிலுமா போயிடுச்சா? வாக்குத்தத்தம் இனி கிடையாதா? இரக்கம் செய்ய மறந்து விட்டாரா? இனி ஆண்டவர் உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரா அப்படின்னு யோசிக்கிறான் தனக்கு தானே. அப்பொழுது 10ஆம் வசனம், சங்கீதம் 77:10. அப்பொழுது நான், இது என் பலவீனம். அதாவது இப்படியெல்லாம் கர்த்தர் மறந்துட்டாரா, கைவிட்டுட்டாரா, மறந்துட்டாரா, இப்படி எல்லாம் யோசிக்கிறோம் பாத்தீங்களா? இது நம்முடைய பலவீனத்தில், விசுவாசத்தில் உள்ள பலவீனத்தில் வரக்கூடிய வார்த்தை. இப்ப அவனே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டான். ஒருவேளை இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க, ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கலையா? எவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணோம், உலகம் முழுசும் எல்லாரும் டிவியில இணைஞ்சு ஜெபம் பண்ணமே, நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் சொன்னாங்களே, இப்போ வந்துடும், இதோ நாளைக்கு திறந்துருவாங்க, நாளை மறுநாள் திறந்துருவாங்க, குறிக்கப்பட்ட தேதிக்கு முன்பாகவே ஊரடங்கு முடிஞ்சதெல்லாம் சொன்னாங்களே, நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையா என்றெல்லாம் உங்களுக்குள்ளே 1000 கேள்விகள் வந்திருக்கலாம். இதெல்லாம் நம்முடைய விசுவாசத்தின் பலவீனம். தொடர்ந்து வாசிக்கிறேன். நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். அவர் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது. வருஷங்களை நினைவு கூறுவேன்னா காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுக்கு பிரசங்கின் புத்தகத்துல இருக்கிறது தெரியுமில்ல, கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. அதே போல இந்த கொரோனா வியாதி வந்திருக்கு, வர ஒரு காலம் உண்டு, அதை அழித்து விட காலம் உண்டு, அழிந்து விட காலம் உண்டு, திறக்க ஒரு காலம் உண்டு, அடைக்க ஒரு காலம் உண்டு. இது அடைக்கப்பட்ட காலம். ஆனால் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். சொல்லுகிறான், அவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உங்களுடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையை வச்சு நான் தேவனை ஜட்ஜ் பண்ண மாட்டேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையை வச்சு நான் பயந்து போக மாட்டேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையை வச்சு நான் கலங்க மாட்டேன். முன்பு அற்புதம் செய்த அதே தேவன் தான், முன்பு அதிசயம் செய்த தேவன் தான். இப்ப இருக்கிற சூழ்நிலையை வச்சு நான் தேவனை கணிக்க மாட்டேன். இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. இன்னைக்கு நடக்கிற காரியங்களை வச்சு தேவனை இப்படிதான் செய்வாருன்னு யோசிக்காதீங்க. மறந்துட்டாரு, கைவிட்டாரு, தள்ளி விட்டுட்டாரு, அவர் நித்திரை கொண்டுட்டாரு அப்படிலாம் சொல்லாதீங்க. பூர்வ காலத்து காரியங்களை யோசித்து பாருங்கள். நன்றாயிருந்த காலங்களை யோசித்து பாருங்கள். உடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உடைய செயல்களை எல்லாம் யோசிப்பேன் என்றேன்.
13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? கடைசி ஆண்டவரை புகழ்றான். புலம்பலோடு ஆரம்பித்தவன் புகழோடு முடிக்கிறான். என்ன தெரியுமா? உம்முடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அதாவது இங்க என்ன நடக்கிறதுங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்க எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணி வச்சுட்டீங்க. உம்முடைய வழி என்றால் அவருடைய சித்தம், அவருடைய செயல்கள், அவருடைய தீர்மானங்கள். பரலோகத்துல ஆண்டவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கார். சீஷர்கள் வந்து இயேசுட்ட கேட்கிறாங்க, அவர் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே இக்காலத்துல ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர் என்று. அப்பொழுது இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இதா நம்முடைய ஆதீனத்துல வைத்திருக்கிற காரியங்களை இப்பொழுது அறிவது உங்களுக்கு உகந்ததல்ல. செய்ய வேண்டிய வேலையை மட்டும் நீங்க கரெக்டா செய்ய, சாட்சியா இருங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்கன்றாரு. தேவ பிள்ளைகளே, நிகழ்காலத்தில் நடக்கிற காரியங்களை வைத்து நாம் புது புது அர்த்தங்களை கொடுத்து தேவனை வித்தியாசமாய் பார்த்து விடக்கூடாது. தேவனை வித்தியாசமாய் மற்றவர்களுக்கு காட்டிவிடக்கூடாது. தேவனை பற்றிய வித்தியாசமான சில நெகட்டிவான அறிக்கைகளை செய்து விடக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியது, இந்த நேரத்திலும் அவர் பெரியவர், அவர் மகத்துவம் உள்ளவர். அடுத்த வசனத்துல 14ஆம் வசனத்துல சொல்றான், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. யாரு கேட்கிறது தெரியுமா? மறந்துட்டாரா? வாக்குத்தத்தம் ஒளிஞ்சு போச்சா? அவர் உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரா? இப்படி எல்லாம் கேள்வி பலவீனத்தில் கேட்டவன் இப்பொழுது ஆண்டவருடைய பூர்வ காலத்து காரியங்களை, முன்பு என் வாழ்க்கையில செய்த காரியங்களை நினைத்து பார்க்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு பூரிப்பு வருகிறது, அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் பெறுகிறது, அவனுக்குள்ள ஒரு தெம்பு வருகிறது. என் ஆண்டவரை போல பெரிய ஆண்டவர் யார்? அவர் அதிசயங்களை செய்கிறவர். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நடக்கிற காரியங்களை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஜனங்களுக்குள்ளே உடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் என்று சொல்லுகிறான். ஆம், வரக்கூடிய காலங்களிலே தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தேவன் பெரியவர், தேவன் அதிசயங்களை செய்கிறவர். அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். இந்த சூழ்நிலையில் துதித்துக் கொண்டே இருங்கள், ஜெபித்துக் கொண்டே இருங்கள். செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டே இருப்போம். வாக்கு மாறாதவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. நிகழ்காலம் நமக்கு நிரந்தரம் அல்ல, நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. எதிர்காலத்தை தேவன் நம்முடைய கையில வைத்திருக்கிறார். நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் எந்த சூழ்நிலைக்கும் பயப்படக்கூடாது, மரணத்துக்கும் பயப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த மரணம் பிதாவுடைய நித்திய வீட்டுக்கு நாம் போவதற்குரிய வழி. அது எப்படியோ வரலாம். அதான் விசுவாசத்தின் பலன். பலவீனமா இருக்கும் பொழுது பேசுகிறதெல்லாம் கைவிட்டுட்டாரு, மறந்துட்டாரு அப்படிங்கிறது. பலத்தோடு பேசுறது என்ன தெரியுமா? ஆண்டவரை போல பெரியவர் யார்? அவரே அதிசயங்களை செய்கிற தேவன். கர்த்தரை உற்சாகமாய் பாடுங்கள், துதியுங்கள், சுவிசேஷத்தை சொல்லுங்கள். மற்றவர்களை ஆண்டவருக்குள்ள இந்த நாட்களில் இந்த வேதம் என்ன சொல்லுகிறது, அவருடைய வருகைக்கு முன்பாக என்ன நடக்கும் என்று சொல்லுகிறது என்பதை தெளிவாய் சொல்லுங்கள். தைரியமாறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? கிருபையுள்ள பிதாவே, ஆசாவை போல புலம்பிக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். நிகழ்காலத்தில் நடக்கிறவர்களை வைத்து தேவனை உடைய பிள்ளைகள் இப்படித்தான் அவர் என்று யோசித்து விடாதபடி, கடந்த காலங்களில் பூர்வ நாட்களில் நீர் செய்த அதிசயமான கிரிகளை நினைத்து அதே தேவன் இன்றைக்கு இருக்கிறீரையா, வரும் காலங்களில் உடைய வழிகளை எங்களுக்கு தெரிவிக்க போகிறேன். நீர் அதிசயங்களை செய்கிறவர், நீர் பெரியவர். இந்த விசுவாசத்தோடு சத்தியத்தை அறிந்த பிள்ளைகளாக நாங்கள் தைரியமாக இருக்க உதவி செய்யும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். எங்கள் தேசத்துக்காக, உலக மக்களுக்காக, உலகில் உள்ள இந்த இக்கட்டான சூழ்நிலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது எங்களுடைய கடமை. ஆனால் நாங்கள் பயப்படாமல் இருக்கிறோம். நாங்கள் தேவனுடைய செட்டையின் கீழ் இருக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும், பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.